மணிகண்டன் அரசருடன் வளர்ந்தாலும் அவன் சாதாரண குடியரசரின் பிள்ளை மாதிரி இல்ல. அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் தெய்வீக வல்லமையை காட்ட ஆரம்பிச்சது. ஒரு நாள் பாண்டலத்தின் எல்லையில் ஒரு கொடூர காட்டெருமை கிராமத்தை அச்சுறுத்த ஆரம்பிச்சது. யாரும் அதை சமாளிக்க முடியல. அரசரது வீரரும் பாயணமும் ஓடி போச்சு. அந்த சமயம் மணிகண்டன் மட்டும் முன் வந்து சொன்னான், அப்பா, இத வெறுமனே எதுவும் செய்யாது, எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். அரசருக்கு பயம், ராணிக்கே அதிர்ச்சி. ஆனா மணிகண்டனின் முகத்தில் இருந்த தெய்வீக நம்பிக்கை அவங்களை அமைதிப்படுத்துச்சு. மணிகண்டன் அந்த கொடூர யானையை பார்த்த நொடியிலே அது கனத்த கோபத்துல சீரும். ஆனா அந்த 12 வயசு சிறுவன் அதை எதிரே நின்று அவனோட கடினமான பார்வையாலேயே அதை கடக்க ஆரம்பிச்சான். சில நொடிகளில் கோபம் கொதித்த யானை மெதுவாக அமைதியாகி மணிகண்டன் முன்னே வந்து தாழ்ந்தது. இந்த காட்சியை பார்த்த அரசரும் ராணியும் பிரஜைகளும் ஒரே சத்தமாக சொன்னார்கள், இவன் தெய்வபுத்திரன், இவன் யாரோட பிள்ளை இல்ல, இவன் இந்த மண்ணோட பாதுகாவலன். ஆனா யாரும் இன்னும் அறியாத ஒரு விஷயம், இது மணிகண்டனின் முதல் வீரத்தடை மட்டும். இன்னும் பெரிய சோதனைகள் அவனை காத்திருந்தது. சுவாமியே சரணம் ஐயப்பா.